இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பீட்டட்ரான் இத்துகளை முடுக்கும் ஒரு கருவி. பீட்டட்ரான் இத்துகளை முடுக்கும் ஒரு கருவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான். ஆன்சர் எலக்ட்ரான். இரண்டாவது கேள்வி, நைட்ரோலிம் என்று அழைக்கப்படும் உரம். நைட்ரோலிம் என்று அழைக்கப்படும் உரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கால்சியம் சயனமைட். ஆன்சர் கால்சியம் சயனமைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறது? எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி டைமெத்தில் டெரிஃபோலேட் மற்றும் எத்திலீன் கிளைகால். டைமெத்தில் டெரிஃபோலேட் மற்றும் எத்திலீன் கிளைகால். நெக்ஸ்ட் கொஸ்டின், மருந்தாக பயன்படும் எஸ்டர் எது? மருந்தாக பயன்படும் எஸ்டர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மெத்தில் சாலிசிலேட். ஆன்சர் மெத்தில் சாலிசிலேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த வகை பாறை தோற்ற வகை காரணமாக மற்ற 3 வகைகளிலிருந்து வேறுபடுகிறது? பின் வருவனவற்றுள் எந்த வகை பாறை தோற்ற வகை காரணமாக மற்ற 3 வகைகளிலிருந்து வேறுபடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பளிங்கு. ஆன்சர் பளிங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மோனோமர் எது? செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மோனோமர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1,3-பியூட்டாடையின். 1,3-பியூட்டாடையின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளம் மற்றும் வீரியமான மண்ணின் pH மதிப்பு என்ன? வளம் மற்றும் வீரியமான மண்ணின் pH மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 6 முதல் 7 வரை. 6 முதல் 7 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி சகப்பிணைப்பு. ஆன்சர் சகப்பிணைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கையிலேயே மிக கடினமாக கிடைக்கும் பொருள் இது? இயற்கையிலேயே மிக கடினமாக கிடைக்கும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வைரம். ஆன்சர் வைரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியன் வெளிப்படுத்தும் ஆற்றலின் அளவு 6.3 × 10⁻7 Wm⁻². எனில் சூரியன் ஒரு கரும்பொருளாக கருதப்படும் போது அதன் மேற்பரப்பு வெப்பநிலையின் அளவை கணக்கிடு. ஸ்டீஃபன் மாறிலி 5.7 × 10⁻8 Wm⁻², K⁻⁻4. இதோட ஃபார்முலா என்னென்னா, ஸ்டீஃபன் விதிப்படி E = ஸ்டீபன் மாறிலி இன்டு T⁻4. இதில் T அப்படிங்கிறது டெம்பரேச்சர், E எனர்ஜி. எனர்ஜி கொடுத்துருக்காங்க 6.3 × 10⁻7. ஸ்டீஃபன் மாறிலி 5.7 × 10⁻8. இதை நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி 5766 கெல்வின். 5766 கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வான் அலையின் அலைநீளம் எத்தனை ஹெர்ட்ஸ்? வான் அலையின் அலைநீளம் எத்தனை ஹெர்ட்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி 10⁻6 ஹெர்ட்ஸ். 10⁻6 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூப்பர் பாஸ்பேட் லைன் என்ற உரத்தில் இருப்பது? சூப்பர் பாஸ்பேட் லைன் என்ற உரத்தில் இருப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி CaH2PO4 2.
CaH2PO4 true. Next question. இயக்க அளவியின் அலகு யாது? இயக்க அளவின் அலகு யாது? அதாவது யூனிட் ஆஃப் மொமெண்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் குளிர்வு விகிதம் டேஷ் உள்ளது. ஒரு பொருளின் குளிர்வு விகிதம் டேஷ் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டிற்கும் மேற்பட்ட விகுதி வெப்பம். இரண்டிற்கும் மேற்பட்ட விகுதி வெப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின். விரவல் விகிதம் அதிகமாக இருக்கும் பொருள் எது? விரவல் விகிதம் அதிகமாக இருக்கும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாயு. ஆன்சர் வாயு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்ளனார்டிக் லென்ஸ் என்றால் என்ன? அப்ளனார்டிக் லென்ஸ் என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி கோள வடிவ குறைபாடும் கோமாவும் இல்லாத லென்ஸ். கோள வடிவ குறைபாடும் கோமாவும் இல்லாத லென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின் விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி எது? ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின் விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி குவார்ட்ஸ் கடிகாரம். ஆன்சர் குவார்ட்ஸ் கடிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரன்ஸ்டட் விதியின்படி அமிலம் என்பது. ஃப்ரன்ஸ்டட் விதியின்படி அமிலம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு புரோட்டானை வழங்குகிறது. ஒரு புரோட்டானை வழங்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதின் வேதிப்பெயர் என்ன? உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி அசிட்டிக் அமிலம். ஆன்சர் அசிட்டிக் அமிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் எது? பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ NaCl, அதாவது சோடியம் குளோரைடு. NaCl அப்படின்னா சோடியம் குளோரைடு. Na சோடியம், Cl மீன்ஸ் குளோரைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓசோன் அழிவினை அதிகளவில் உருவாக்கும் வாயு எது? ஓசோன் அழிவினை அதிகளவில் உருவாக்கும் வாயு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ CFC என்று அழைக்கப்படக்கூடிய குளோரோஃப்ளூரோ கார்பன். குளோரோஃப்ளூரோ கார்பன் CFC. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஃகுவில் இடம்பெறாத உலோகம் எது? எஃகுவில் இடம்பெறாத உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜிங்க். ஆன்சர் ஜிங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் இரும்புவின் தாது பொருள் எது? கீழ்கண்டவற்றில் இரும்புவின் தாது பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேக்னடைட். ஆன்சர் மேக்னடைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சிஜனேற்ற வினையில் என்ன நிகழ்கிறது? ஆக்சிஜனேற்ற வினையில் என்ன நிகழ்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான்களின் இழப்பு. ஆன்சர் எலக்ட்ரான்களின் இழப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டெதஸ்கோப் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸ்டெதஸ்கோப் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1816. 1816. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.